வணக்கம். புதுச்சேரியில் உள்ள 33 எம்எல்ஏக்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக தலா 2 கோடி வீதம் மொத்தமாக 66 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் 30 பேர், நியமன எம்எல்ஏக்கள் 3 பேர் என மொத்தம் 33 பேர் உள்ளனர். இவர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஆண்டுதோறும் தலா ரூபாய் 2 கோடி வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி அனைத்து எம்எல்ஏக்களும் தொகுதி மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள 2023-24 நிதியாண்டில் 2ஆம் கட்டம் மற்றும் இறுதி கட்டமாக தலா 1,23,00,000 ரூபாயும், 2024-2025 நிதியாண்டில் முதற்கட்டமாக தலா ரூபாய் 77 லட்சமும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் 2024-25 நிதியாண்டுக்கு 30 எம்எல்ஏக்கள், 3 நியமன எம்எல்ஏக்கள் என 33 பேருக்கு தலா ரூபாய் 2 கோடி வீதம் மொத்தமாக ரூபாய் 66 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிதித்துறை ஒப்புதலுடன் இதற்கான உத்தரவை உள்ளாட்சித்துறை சார்பு செயலர் ரத்னா பிறப்பித்துள்ளார். இந்த நிதியை கொண்டு எம்எல்ஏக்கள் தங்களது தொகுதியில் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அரசு தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு சமீபத்தில் வழங்கப்பட்டது. அதாவது 50%இலிருந்து 53% உயர்த்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அரசு துறைகளில் பணிபுரியும் முழு நேர தினக்கூலி ஊழியர்களுக்கும் சம்பளம் உயர்வு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் உள்ளாட்சித் துறையில் பணிபுரியும் முழு நேர தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பியூன், சுகாதார ஊழியர்கள், காவலாளி, கேங்மேன், டேங்க் ஆபரேட்டர், பல்நோக்கு உதவியாளர் ஆகியோருக்கான சம்பளம் ரூபாய் 900 918 உயர்த்தப்படுகிறது. எழுத்தர், பில் கலெக்டர் ஆகியோருக்கு ரூபாய் 995 ரூபாய் 1015 உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெனோகிராஃபருக்கான சம்பளம் ரூபாய் 1275 ரூபாய் 1301 டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களுக்கு ரூபாய் 1460 ரூபாய் 1489 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சம்பள உயர்வு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. இதற்கான செலவினத்தை உள்ளாட்சி அமைப்புகள் அதன் சொந்த நிதியிலிருந்து வழங்க வேண்டும். இதற்கான உத்தரவினை உள்ளாட்சித்துறை சார்பு செயலாளர் ரத்னா வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் நகரின் மைய பகுதியில் உள்ள சிக்னல் நடுவே சுற்றுலா பயணிகள் இருவர் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இவ்வாறு புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் ஒரு சிலர் அளவுக்கு அதிகமான மது போதையில் பொது இடங்களில் அநாகரிகமான செயல்களில் ஈடுபடும் சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த 2 இளைஞர்கள் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் நேரு வீதி, காமராஜர் சிலை சந்திப்பில் உள்ள சிக்னலில் சாலை நடுவே உயரமாக அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கும் வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்தனைக்கும் அந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் எப்பொழுதும் பணியில் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி சுருக்க முறை வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றும் 23ஆம் தேதி மற்றும் நாளை 24ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பணியில் இருக்கும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் அலுவலக நேரங்களில் வரைவு வாக்காளர் பட்டியலை பொதுமக்களின் பார்வைக்கு வைத்திருப்பதுடன் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் திருத்தல் குறித்த படிவங்களை பெற்றுக் கொள்வார். மேலும் சிறப்பு முகாம் நடைபெறும் நாட்களில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய பெயர் மற்றும் இதர விவரங்கள் சரியாக உள்ளனவா என சரிபார்த்துக் கொள்ளும்படி இவ்வலுவலகத்தால் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஆண்டு முழுவதும் voters.eci.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் மற்றும் வாக்காளர் உதவி மைய செயலி மூலமாகவும் புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் 300 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் ராஜஸ்தான் வாலிபரை கைது செய்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் போலீசார் அங்குள்ள ஈசிஆர் ரவுண்டானா அருகே நேற்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த கர்நாடக மாநில பதிவெண் கொண்ட காரை நிறுத்த முயன்றனர். ஆனால் காரில் வந்தவர்கள் காரை நிறுத்தாமல் வேகமாக சென்றனர். இதனையடுத்து போலீசார் அந்த காரை துரத்தி சென்று பெரிய முதலியார் சாவடி அருகே மடக்கி பிடித்தனர். காரில் இருந்த நபரிடம் விசாரித்ததில் அவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜோலார் மாவட்டத்தை சேர்ந்த ஆசாராம் என தெரிய வந்தது. அவரிடமிருந்து 300 கிலோ புகையிலை போதைப் பொருட்கள் இருந்தன. அவற்றை கடைகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்ல பெங்களூருவில் இருந்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிந்து விற்பனைக்கு பயன்படுத்திய கார் மற்றும் 300 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அவற்றை கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் பார்வையிட்டார். அப்போது இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன், எஸ்ஐ ராஜேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். கைப்பற்றப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களின் மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியில் 30 முதுநிலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக பெற தடையில்லா சான்றிதழை சுகாதாரத்துறை அளித்துள்ளது. புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் 18 மாணவர்கள் MBBS முடித்து வெளியே வருகின்றனர். இக்கல்லூரியில் MD, MS உள்ளிட்ட முதுநிலை மருத்துவ இடங்களை வரும் 2025-26 கல்வியாண்டில் அதிகரிக்க கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் அதற்கான தடையில்லா சான்றிதழ் சம்பந்தப்பட்ட துறை வழங்காததால் 30 முதுநிலை மருத்துவ இடங்களை புதுச்சேரி மாணவர்கள் இழக்கும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அதற்கான தடையில்லா சான்றிதழை சுகாதாரத்துறை நேற்று அளித்துள்ளது. தொடர்ந்து மத்திய மருத்துவ கவுன்சிலுக்கு முறையாக கல்லூரி நிர்வாகம் விண்ணப்பித்து கூடுதல் 30 முதுநிலை மருத்துவ இடங்களை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இன்று மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி காவல்துறை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு மற்றும் போக்குவரத்து பிரிவு காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. ஒவ்வொரு பகுதிக்கும் உள்ள SP தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் பங்கேற்றனர். குறைதீர்ப்பு கூட்டத்தையொட்டி போலீஸ் நிலையங்கள் களை கட்டியிருந்தது. பல்வேறு தரப்பினரும் தங்கள் குறைகளையும் புகார்களையும் நேரடியாக அதிகாரிகளை சந்தித்து தெரிவித்தனர். அவர்கள் புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், தொடர் நடவடிக்கைகள் குறித்து இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்களிடம் கேட்டு உடனடியாக குறைகளை களைய அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதனால் அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சர்வதேச குழந்தைகள் உரிமைகள் தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை இன்ஸ்பெக்டர் சஜித் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சர்வதேச குழந்தைகள் உரிமைகள் தினத்தை முன்னிட்டு சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. பள்ளி தலைமை ஆசிரியர் வாணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பாகூர் இன்ஸ்பெக்டர் சஜித், சப் இன்ஸ்பெக்டர் குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். பாகூர் சிவன் கோவில் முன்பு தொடங்கிய இந்த பேரணியில் சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் கஸ்தூரி காந்தி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 120க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான பதாகைகளை ஏந்தியும் முழக்கமிட்டும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் சத்யா சிறப்பு பள்ளி அலுவலர்கள், ஊழியர்கள், பாகூர் காவலர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இணைய வழியில் கடன் வாங்கியவருக்கு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணைய வழியில் ரூபாய் 28,000 கடன் பெற்றுள்ளார். அதை அவர் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 35,000 செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூடுதல் பணம் கேட்டு சம்பந்தப்பட்ட நிறுவன ஊழியர்கள் என கூறி மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதேபோல புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் அன்பழகன். இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை வங்கி மேலாளர் என அறிமுகப்படுத்திக் கொண்டாராம். அதன்படி அவரது கடன் அட்டை மதிப்பை அதிகப்படுத்துவதாக கூறி OTP எண்ணை கேட்டுள்ளார். அன்பழகன் அவருக்கு வந்த OTP எண்ணை கூறிய நிலையில் அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 89,962 எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். நாகர்கோவில் மாகி செல்லும் PRTC பேருந்துகளில் பயணிக்கு இடம் கொடுக்காமல் 2 இருக்கைகளில் நடத்துனர் அமர்ந்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது மேலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இது குறித்து பிஆர்டிசி பொது மேலாளர் கலியபெருமாள் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், பிஆர்டிசி மூலம் புதுச்சேரியில் இருந்து நாகர்கோவில் மற்றும் மாஹேவுக்கு இயக்கப்படும் பேருந்துகளில் பணிபுரியும் நடத்துனர்கள் கவனத்திற்கு தெரிவிப்பது யாதெனில், மேற்கண்ட பேருந்துகளில் முதலில் உள்ள 2 நபர்கள் அமரும் இருக்கையில் பயணிகளை அமரவிடாமல் தான் மட்டும் அமர்ந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் நடத்துனர் செல்வதாக தெரிய வந்துள்ளது. ஆதலால் இந்த வழித்தடத்தில் பணிபுரியும் நடத்துனர்கள் தாங்கள் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டு மீதமுள்ள ஒரு இருக்கையில் பயணிகளை அமர அனுமதிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நடத்துனர்கள் மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இறுதியாக எச்சரிக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காலாப்பட்டு மத்திய சிறையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அவர் சிறை வளாகத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து கைதிகள் அறைகளை பார்வையிட்ட அவர் கைதிகளுக்கு போதிய உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகின்றனவா என ஆய்வு செய்தார். மேலும் சமையல் கூடத்தை நவீனமயமாக்கவும் அதில் 2 எக்ஸாஸ்ட் மின் விசிறிகளை பொருத்தவும் அறிவுறுத்தினார். கைதிகளுக்கான கழிப்பறைகளை பார்வையிட்ட அவர் அவற்றை சுத்தமாக பராமரிக்கவும் பழுதான குடிநீர் இயந்திரத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து போதிய குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தவும் கூறினார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி சார் ஆட்சியர் இஷிதா ரதி, சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலைய பணிகள் டிசம்பரில் நிறைவடையும் என பொலிவுறு நகர திட்ட நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், பொலிவுறு நகர திட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிக்கு 50% நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் தொடங்கிய பணிகள் தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளன. பேருந்து நிலையத்தில் முன்பு 17 கடைகள், 1 உணவகம், 2 போக்குவரத்து அலுவலகம், 2 பயண சீட்டு பதிவகம், 1 நேர காப்பகம், 32 பேருந்துகள் நிறுத்துமிடம் மட்டுமே இருந்தன. தற்போது 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயண சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகம், பயணிகள் இரவு தங்கும் அறைகள் 2, விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம், பொருள் காப்பகம் ஆகியவற்றுடன் 46 பேருந்துகள் நிற்கும் வசதிகள் உள்ளன. அத்துடன் 450 பைக்குகள், 25 4 சக்கர வாகனம், 18 ஆட்டோ மற்றும் 10 டாக்ஸி நிறுத்தும் வசதியும் உள்ளது. தற்போது பேருந்து நிலையத்தின் முனைய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு பேருந்துகள் இயங்க ஏற்பாடு நடைபெறுகிறது. இதர பணிகள் டிசம்பருக்குள் நிறைவடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மணவெளி பகுதியில் கதண்டி எனும் விஷவண்டு கூண்டை அழித்திட புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி சமூக நல அமைப்பு சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமம் சுடலை வீதி சாலையில் ஓரத்தில் உள்ள பனைமரம் ஒன்றில் கதண்டு என்று அழைக்கப்படும் விஷ வண்டு கூண்டு அமைந்துள்ளது. இவ்வழியே பொதுமக்கள் பலர் தங்களது விவசாய நிலங்களுக்கு சென்று வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் மயானமும் அமைந்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் பொதுமக்கள் பலர் தினந்தோறும் இச்சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமுற்று வருகின்றனர். இதனை உடனடியாக தீயணைப்பு துறை கொண்டு கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் இதனை உடனடியாக அழித்திட வேண்டும் என புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி சமூக நல சொசைட்டி சார்பாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் நடைபெற்ற 2 நாள் தேசிய அளவிலான கருத்தரங்கை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய சமூக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நிதி உதவியுடன் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு எனும் தலைப்பிலான 2 நாள் தேசிய கருத்தரங்கின் துவக்க விழா சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வைத்தியநாதன் எம்எல்ஏ, லாஸ்பூர் காசுதாஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் அலோக் குமார் சக்கரவால், சென்னை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பேராசிரியர் ஜோதிர் மய திருபாதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இக்கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மகேந்திர ஜெகநாத் துத்தே கருத்தரங்கின் நோக்கத்தை தெளிவுபடுத்தினார். இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள கருத்தரங்க அமர்வுகளில் 40க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள் ஆய்வுரை வழங்க உள்ளனர். மேலும் ஆங்கிலத்துறை பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் அனைத்து துறை பேராசிரியர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர்.
மருத்துவ கல்வி பயில போலி சான்றிதழ் அளித்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சென்டாக் மூலம் MBBS இடங்கள் 4 கட்டமாக நிரப்பப்பட்டது. இதில் வெளிநாடு வாழ் இந்தியர் ஒதுக்கீட்டின் கீழ் சீட் கோரும் விண்ணப்பதாரர்கள் அளித்த சான்றிதழ்களின் அங்கீகாரத்திற்காக சென்டாக் எழுப்பிய கோரிக்கையின் அடிப்படையில் பல்வேறு தூதரகங்களில் இருந்து பதில்கள் பெறப்படுகின்றன. தற்பொழுதைய நிலவரப்படி MBBS படிப்பில் சேர்க்கை பெற்ற 3 மாணவர்கள் NRI ஒதுக்கீட்டின் கீழ் சீட் பெறுவதற்காக போலி சான்றிதழ்களை வழங்கியுள்ளனர். அதன்படி இந்த மாணவர்களின் சேர்க்கையை ரத்து செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சேர்க்கை ரத்து செய்யப்பட்டதால் காலியாகும் இடங்கள் வரும் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்ட சிறப்பு ஸ்டே சுற்று கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும். போலி சான்றிதழ்களை வழங்கிய அனைத்து விண்ணப்பதாரர்கள் மீதும் காவல்துறையில் புகார் அளித்து தேவையான சட்ட நடவடிக்கை தொடங்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கவுன்சிலிங்கில் பங்கேற்பதற்காக அனைத்து விண்ணப்பதாரர்களும் டெபாசிட் செய்த பதிவு கட்டணமான ரூபாய் 2 லட்சத்தை அபராதமாக பறிமுதல் செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காக்கியந்தோப்பு அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திறந்து வைத்து பார்வையிட்டார். அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் 5ஆம் வகுப்பு வரையில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது சிறப்பான படைப்புகளை காட்சிப்படுத்தினர். அவைகளை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். முன்னதாக இவ்விழாவில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை ஆரோக்கியமேரி காளிங்கராயர் மற்றும் ஆசிரியர்கள் அருள்ராஜ், மாலதி, புஷ்பா, இந்துமதி, திலகவதி, மகேஸ்வரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் விழாவில் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மறைந்த திமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான முரசொலி மாறனின் 21வது நினைவு தினம் திமுக தலைமை அலுவலகத்தில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட முரசொலி மாறனின் திருவுருவப் படத்திற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் உட்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முரசொலி மாறன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நுகர்வோர்கள் நிலுவையில் உள்ள மின் கட்டணத்தை செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்க வேண்டும் என மின்துறை அறிவுறுத்தியுள்ளது. மின்துறையில் தீவிர மின் துண்டிப்பு மேற்கொள்ள உள்ளது. இதனால் கிராமம் தெற்கு கோட்டம் அலுவலகத்திற்கு உட்பட்ட அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிகலாம்பாக்கம், வடமங்கலம், திருவண்டார்கோவில், வாதானூர், கரியமாணிக்கம், கரையாம்புத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட நுகர்வோர்கள் தங்களுடைய நிலுவைத் தொகை மற்றும் மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்க வேண்டும் என தெற்கு கோட்டம் கிராமம் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் காக்கியன்தோப்பு பகுதியில் ஸ்ரீ அகஸ்தியர் மற்றும் ஸ்ரீ கஜ புஜண்டர் மகரிஷி திருக்கோவிலில் 20ஆம் ஆண்டு குருபூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லோபா முத்ரா சமேத ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி மற்றும் ஸ்ரீ பகுலாதேவி சமேத ஸ்ரீ காகபோஜண்ட மகரிஷி திருக்கோவில் 20ஆம் ஆண்டு குருபூஜை விழா நடைபெற்றது. இதில் காலை இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து மூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் மகா குரு ஹோமம், கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம் உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்று மகா பூர்ணகுதி செய்து கடம் புறப்பாடு நடைபெற்று மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. பங்கு சந்தையில் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி புதுவையில் 4 பேரிடம் ரூபாய் 28.54 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது.
இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மாநிலம் காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியை சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி. இவர் இணையதளத்தில் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து தேடியுள்ளார். அப்போது ஹேமங் மேத்தா என்ற பெயரில் மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு குரூப்பில் இணைய லிங்கை அனுப்பியுள்ளார். பின்னர் ஹேமங் மேத்தா, நீங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு நான் பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார். இதனை நம்பி தட்சிணாமூர்த்தி ஹேமங் அனுப்பிய லிங்க் மூலம் சிறிது சிறிதாக முதலீடு செய்து வந்துள்ளார். அதில் அவருக்கு லாபம் கிடைத்ததை நம்பி பல்வேறு தவணைகளில் 27 லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்துள்ளார். இதில் அவருக்கு அதிக லாபம் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது தட்சிணாமூர்த்தியால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தட்சிணாமூர்த்தி இச்சம்பவம் குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த அன்பெழில் என்பவர் 89,000 ரூபாயை, புதுவையை சேர்ந்த கிருபாகரன் என்பவர் 30,000 ரூபாய் மற்றும் ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த மாலாடி மோனிகா என்பவர் 35,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். மேற்கூறிய பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.